ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் செகண்ட் மிட்டமுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பருடைய மாடல் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளை. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், வேயா மாடம் எனப்படுவது டேஷ். செகண்ட் ஒன், கடலின் துறைமுகம் அறியாமல் கலங்குபவன் டேஷ். தேர்ட் ஒன், மக்கள் டேஷ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். ஃபோர்த் ஒன், பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். ஃபிஃப்த் ஒன், கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி டேஷ். சிக்ஸ்த் ஒன், எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் டேஷ். கோடிட்ட இடத்தை நிரப்புக 4 கேட்குறாங்க. செவன்த் ஒன், கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர அணிகள் டேஷ் என அழைக்கப்படும். எய்த் ஒன், இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் டேஷ் என குறிப்பிடப்படும். நைன்த் ஒன், கப்பல் ஓரிடத்தில் நிலையாய் நிற்க உதவுவது டேஷ். 10th ஒன், புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது டேஷ். பொறுத்துக்களை. 11th ஒன் பாருங்கள், பங்கம். 12th நீங்கான். 13 எல். 14 மாட ஒவ்வொலி. நெக்ஸ்ட்டு குருவினால் 3 கேட்டிருக்காங்க. ஸோ 15 பாருங்கள், கலங்கரை விளக்கத்தில் எந்நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும். 16 நாவாய் ஓட்டிகளுக்கு காற்று எவ்வாறு துணை செய்கிறது. 17 தோணி என்னும் சொல்லின் பெயர் காரணத்தை கூறுக. 18th ஒன், கப்பலின் உறுப்புகள் சிலவற்றின் பெயர்களை கூறுக. 19th ஒன், சொல் என்றால் என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், குருவினாய் இவையேன 3 மட்டும் 2 மார்க்கு. 20 பாருங்கள், இயற் சொல்லு 4 வகைகள் யாவை. 21 சொல் என்றால் என்ன. 22 காலம் எத்தனை வகைப்படும், அவை யாவை. 23 மண் பொன் என்பன எவ்வகை சொல்கள். நெக்ஸ்ட்டு சிறுவினால் எவையேனும் 2 3 கொடுத்துருக்காங்க. 24 சிறிய நீர்நிலைகளையும் கடல்களையும் கடக்க தமிழர்கள் பயன்படுத்திய ஊர்திகளின் பெயர்களை எழுதுக. 25 கடலில் கப்பல் செலுத்தும் காட்சியை அகநானூறு எவ்வாறு விளக்குகிறது. 26 திரி சொல்லின் வகைகளை குறித்து விளக்குக. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடிமாறாமல் எழுதுக 4 மார்க் கேட்குறாங்க. 27 வானம் ஒன்றிய என தொடங்கும் கலங்கரை விளக்க பாடலை எழுத சொல்லியிருக்காங்க. அனைத்து வினாக்களுக்கும் விடையளி 8 மார்க் பாருங்கள். 28 பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான், ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார், நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். கலை சொல்ல ஸ்ட்ரோம். ஸோ 3 கொடுத்துருக்காங்க ஆன்சர் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு 13 பாருங்கள், தொடரில் அமைத்து எழுதுக. வானியல் அறிவு ஏற்றுமதி. ஸோ லாஸ்ட் ஒன் கட்டுரை. ஸோ 6 மார்க் கொடுத்துருக்காங்க. பயணங்கள் பல வகை கட்டுரை எழுதுக. ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு பேப்பரை கோத்ரூ பண்ணி படிச்சிட்டிங்கனாவே நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் கிடையாது, இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் நான் உங்களுக்கு போடுறேன். நம்மளுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் கிடையாது, டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம். அதன் மூலயமா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.